திராவிட மாடல் அரசின் பக்கம்தான் மக்கள் நிற்பார்கள் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். எதுக்காக சார் தமிழ்நாடு முழுசும் 50,000 கோடி ரூபாய்க்கு டார்கெட் வச்சு சாராயம் இருக்கிறாங்களே திமுக திராவிட அரசு, அதுக்காகவா? இல்ல எப்போதும் இல்லாத அளவுக்கு கிராமத்துல பட்டி தொட்டில +2 படி இல்ல பழக்காலத்துல கள்ளச்சார 21 பேர் செத்தாங்களே, பல பேருக்கு கண்டு போச்சு, அதுக்காகவா? எதுக்காக மக்கள் ஆதரிக்க போறாங்க? இன்னைக்கு கருணாநிதி ஆட்சி காலத்துலதான் முதல்ல தமிழகத்துல மது விலக்கு என்பது நீக்கப்பட்டு மது உள்ள கொண்டு வரப்படும். இன்னைக்கு பாருங்க திமுகவுடைய பரிணாமம் வச்சு இன்னைக்கு திமுகவினுடைய அயலக அணி என்பது போதைப் பொருள் கடத்துகிற ஒரு அணியாக இருக்கு. அதுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே போதைப் பொருள் சப்ளை பண்ற நுழைவாயிலா குஜராத் தான் இருக்கு. குஜராத்ல போன வருஷம் மட்டும் 25,825 போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இல்லங்க, நியாயமா பேசுங்க, உண்மையா பேசுங்க. இவர் ஏற்கனவே 2013 எஃப்ஐஆர் இருக்குல்ல, இவர் மேல ஏன் பொறுப்பு கொடுத்தீங்க? 2017 போதைப் பொருள் கடத்தி ஏர்போர்ட்ல மாட்டினவர் தானே, ஏன் நான் கேட்டதுக்கு நீங்க ஒரு பதில சொல்லல. நான் தெளிவா கேட்ட ஒரு கேள்வி, போன வருஷம் குஜராத்ல துறைமுகங்கள்ல 25,825 கோடி போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றத முதல் கேள்வி. என்ன கேள்வி குறுக்க கத்தாதீங்க, எல்லாத்துக்கும் இவர் என்ன பண்ணாரு, நீங்க என்ன நல்லா ஸ்டிக்கர் சொல்றீங்கன்னு கேட்டா ஒற்ற ஸ்டிக்கர் எல்லாத்தையும் சொன்னாரு. திருநெல்வேலியில இப்ப ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு கட்டிருக்காங்க ஹைடெக்கா. அது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த பணத்துல கட்டப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு. பேர் என்ன தெரியுங்களா? தந்தை பெரியார் பேருந்து நிலையம். இது யார் ஓட்டுற ஸ்டிக்கரு? யாரு கொடுக்குற காசு? ரேஷன் கடையில 4 பேர் வீடு குறுக்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இல்ல, அவர் வெளியில இருந்து பேசுறாரு. நம்ம ஒரு நிமிஷம் நீங்க முடிச்சுங்க, நான் உங்க டீட்டெயில வரேன். ரேஷன் கடையில 20 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி கொடுப்பது நரேந்திர மோடி அவர்கள். நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, ஸ்டாலின் போட்டோவும் கருணாநிதி போட்டோவும். 80 கோடி குடும்பங்களுக்கு ரேஷன் கடையில பொருட்களை கொடுப்பது மத்திய அரசு. நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. ஒட்டுறதெல்லாம் ஸ்டிக்கரு. தாலிக்கு தங்கம் என்கிற அருமையான திட்டத்தை நிறுத்திட்டு, அதை நிறுத்தாம நீங்க கல்லூரி மாணவர்களுக்கு புது திட்டங்கள் பட்டியல் போட்டார்ல, புது திட்டங்கள் பட்டியல் போட்டார், கணக்குல சேர்க்க மாட்டீங்களா? அது திட்டங்கள் இல்ல, ஸ்டிக்கரு. நீங்க திட்டங்கள் சொல்றதெல்லாம் ஸ்டிக்கரு. இல்லம் தேடி கல்வி உணவு என்பது, இல்லம் தேடி கல்வியோ, மக்களை தேடி கல்வி என்பது, ஆமா, புதிய கல்விக் கொள்கை, மக்களை தேடி மருத்துவம், ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு காலை உணவு, தமிழகத்துல காலை சிற்றுண்டி திட்டம், இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே பாராட்டுது காலை சிற்றுண்டி திட்டத்தை. இந்த புருடாலாம் நீங்க உங்க கட்சி மீட்டிங்ல விடுங்க. இது புதிய கல்விக் கொள்கையில சொல்லப்பட்ட திட்டம், புரியுதுங்களா? நீங்க சொன்னீங்கல்ல 25 லட்சம் கோடி தள்ளுபடின்னு. இந்த உங்க திமுக குரூப்ல வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரத்தோட காட்டுங்க. எந்த வாரா கடன் இந்த 10 வருஷத்துல 25,000 கோடி தள்ளுபடி சொல்லட்டுமா? அஸ்வதாமன் கேட்கிற கேள்வி ஆரம்பத்துல நான் தெளிவா ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் மக்களாக ₹1 நான் டாக்ஸ் கட்டும் பொழுது 50 லாக் திமுக அரசு இருக்கும். சார், நீங்க ஜிஎஸ்டி சொல்றீங்க சார். இல்ல, நீங்க ஜிஎஸ்டி சொல்றீங்க, மாநிலத்துக்கு தரக்கூடிய வரி பகிர்வு 29% சார். இந்த லாஜிக்குள்ள முதல்ல வர சொல்லுங்க சார். மக்கள் நான் கட்டுற டாக்ஸ் ஜிஎஸ்டி 50 காசு நான் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன், 50 காசு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். மத்திய அரசாங்கம் தனக்கு வருகிற வரி பணத்துல மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குது. ஆனா மாநில அரசாங்கம் 50 காசு அவங்க என்ன பண்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போகுது, தனியால போகுது. செஸ் எல்லாம் செஸ் போட்டு சார். நான் என்ன கேக்குறேன், செஸ் மட்டும் தான் இவங்க சொல்றாங்களா? கணக்குல ₹1 எனக்கு தெரியும் சார் சர்ச்சார்ஜ். சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க செஸ் சர்ச்சார்ஜ் இருக்குல்ல, அதுல எத்தனை ஆயிரம் கோடி மத்திய அரசாங்கத்துக்கு போச்சு, எத்தனை ஆயிரம் கோடி திரும்பி வந்துச்சு அப்படின்ற கணக்கு உங்ககிட்ட கிடையாது. நான் சொல்றேன் அந்த கணக்கை. 6 லட்சத்தி மொத்தமாக 6,34,000 கோடி தமிழக அரசாங்கத்திலிருந்து வந்துச்சு. 6.97 லட்சம் கோடி நாங்க திருப்பி கொடுத்துருக்கோம். அது இல்லாம 4 லட்சம் கோடிக்கு தனியாக திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம். 6,34,000 கோடி வாங்கிக்கிட்டு 11 லட்சம் கோடி திருப்பி கொடுத்துருக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சண்டைக்கு போன காசு கொடுங்க, போற இடத்தெல்லாம் காசு கொடுங்குறீங்க. நான் என்ன சொல்றேன், 50,000 கோடி ஆரோக்கியத்தை அழித்து டாஸ்மார்க்ல வாங்குனீங்களே, அந்த காசு என்ன பண்ணீங்க? கேப்போம்.
ஒரே நிமிஷம். ஜிஎஸ்டி இழப்பீடு தொகைன்னு ஒண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது எதுக்கு கொடுக்க இல்ல, எதுக்காக கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா எங்களுக்கு வரி பகிர்வு குறையுதுன்றது ஒன்றிய அரசுக்கு தெரிஞ்சுனா தான் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது 25 லட்சம் கோடி எங்க சொன்னாங்கன்றாரு. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஆர்டிஐல போட்டு பார்க்கும்போது 25 லட்சம் கோடின்னு வெளிப்படையா இருக்கு. அடுத்தது இவர் ஒரு விஷயத்தை பேசுறாரு, ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு ஒரு பேசுறாரு இல்ல. இன்னைக்கு நான் கேட்ட பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை பத்தி நீங்க கடைசி வரைக்கும் வாய் திறந்து பேசல. அதுல மாநில அரசு நிதி ஆகல, ஒன்றிய அரசு நிதி ஆகலன்ட்டு அடுத்த சுற்றா தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் விலை உயர்வு பத்தி பேசுங்க, டீசல் விலை உயர்வு பத்தி பேசுங்க, கேஸ் விலை உயர்வு பத்தி பேசுங்க, தனி மனிதனுடைய கடனை பத்தி பேசுங்க, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க, இந்த நாட்டுடைய எல்லையை பத்தி பேசுங்க, இந்த நாட்டுடைய பத்தி வளர்ச்சியின் பத்தி ஏமாத்தி வந்தீங்களா அதை பத்தி பேசுங்க. படிச்சா ஒரே மூணாவது ஜிடிபி சொல்றேன். இன்னைக்கு உலக அரங்குல இந்திய மக்கள் தொகையில ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது 14%. இன்னைக்கு அதே ஊட்டச்சத்து குறைபாடு 16.6%. நீங்க பசி குறியீட்டு எண்ணில் நீங்க ஆட்சிக்கு வரும்போது 116வது இடம் இந்தியா, இன்னைக்கு 125வது இடம் இந்தியா. நீங்க எந்த அடிப்படையில இந்த நாட்டை வளர்த்துட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லணும். விலைவாசி ஏத்திட்டீங்க, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி இந்த 10 வருஷத்துல எத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லணும். எல்லா அரசாங்க துறைகள்லயும் 11 லட்சம் வேலை வாய்ப்பு காலியா இருக்குது. அதை ஃபில் பண்ண நீங்க இன்னைக்கு தயாரா இல்ல. எல்லா வகையிலும் தோத்த ஒரு பிரதமர் இங்க வந்து ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. திரு ஜேவிசி, தமிழ்நாடு இந்த முறை என்டிஏ பக்கம் இணைந்து விட்டது அப்படின்றாரு. அது எப்படி ஒரே நேரத்துல இணைய முடியும்? கார்கே, எஸ் கார்கே, ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க. இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் வலுவான நம்பர் 1 பொருளாதாரம். ஜிடிபில 8.6% இந்தியா அமைஞ்சிருக்கு. இல்ல ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமி, 3வது பொருளாதாரம் போக போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த திராணி இருக்கிறது கேட்பதற்கு? சார், தேசிய அளவு விட மாநில அளவிலான ஜிடிபி அதிகம்னு புள்ளி விவரம் கொடுக்கறாங்கல்ல. குஜராத்தை விட இன்னைக்கு தமிழ்நாட்டுல குறைவே 2.2% நிதி ஆயோக்ல சொல்லி இருக்கு. எங்களுக்கு அந்த திராணிக்காக பேசுறேன் நாங்க. சரி, ஓகே ஓகே. ஜேவிசி, அவர் பேசும்போது நான் ஓகே ஓகே நீங்க மட்டும் மரியாதை கொடுத்தேன். அதே மாதிரி அவரையும் மரியாதை கொடுக்க சொல்லுங்க, இல்லனா மரியாதை நான் ஒருத்தர் மட்டும் என்ன நாங்க பேசுறீங்க? தப்பா என்ன திராணி இருக்குன்னு பேசுறீங்க, என்ன தப்பு, என்ன மரியாதை பேசுறீங்க? யாரு பேசுறது குறுக்கிட வேணாம். நான் உங்ககிட்ட மட்டும் வரேன், நீங்க முடிச்சிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விடியா ஆட்சி வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கிட்ட கடன் இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 8.3 லட்சம் கோடி, 2.3 லட்சம் கோடி கடன் அதிகரிச்சிருக்குன்னு எல்லா ஊடகங்களும் சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் $5 ட்ரில்லியன் எக்கானமின்றாரு. மோடி கா கேரண்டியில உலகத்திலேயே 3வது பொருளாதாரத்தை கொண்டு வராரு. இன்னைக்கு விளைவிக்கம் வந்து 5% இறங்கியிருக்கு. 8.6% growth. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்டர்நேஷனல் ஃபர்ம் மூடிஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமி. நாங்க வந்து அடுத்த வருஷத்துக்கு நாங்க வந்து 6.3% போட்டிருந்தோம் ஜிடிபியை, இப்ப 6.8% ஆக்க போறோம்னு. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். 100 லட்சம் கோடிக்கு மேல இந்தியாவுடைய கடன் உயர்ந்திருக்குல்ல சார்? அதாவது எதுக்கு உயர்ந்திருக்கு இது சொல்லணும் முக்கியமாக. அதாவது கடன் வட்டி கட்ட ஒரு நிமிஷம் வட்டியை திரும்பி கட்டுறதுக்காக கடன் வாங்குறது இல்ல. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வட்டியை கட்டுறதுக்காக கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு ரேட்டிங் எப்படின்னா, நீங்க வந்து கட்டமைப்பு 90,000 கிலோமீட்டர் ஹைவேஸ் இருந்தது, இன்னைக்கு 1,60,000 கிலோமீட்டர் ஹைவேஸ் வந்திருக்கு. நீங்க கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒன்னு கேட்கிறேன் சார் கார்கே, நீங்க இதெல்லாம் கேட்கறீங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் பார்த்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு டிவி விவாதத்துல ஒரு கேள்வி இதை கேட்டிருக்கீங்களா? கோவிட் பெருந்தொற்றும் போது 50,000 கோடி, வருஷத்துக்கு 50,000 கோடி அனைத்து மாநிலங்களுக்கும் வட்டி இல்ல, 50 வருஷத்துக்கு வட்டி இல்லா கடன் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. எல்லா மாநிலமும் வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ப்ரப்போசல் கூட போலங்க. இத வந்து இந்த 38 எம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? முட்டை போண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சி நடக்குது,
அதிமுக ஆட்சியிலிருந்து ஒரு ப்ரப்போசல், ஒரு கடிதாசி வெக்கம் உள்ள அதிமுகனால திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் அதிமுக வெக்கல கேட்கல? என்ன பங்காளிங்க ரெண்டு பேரும்.